வணக்கம். இன்றைய செய்திகள். மருந்துகளின் பக்க விளைவுகள் குறித்து பொதுமக்கள் அறிய மருந்தகங்களில் QR குறியீட்டை காட்சிப்படுத்த வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள ஒவ்வொரு சில்லறை மற்றும் மொத்த விற்பனை மருந்தகங்களிலும் மருந்துகளின் பக்க விளைவுகள் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் QR குறியீட்டை முக்கிய இடத்தில் காட்சிப்படுத்த வேண்டும். அதை தங்கள் மொபைல் போனில் ஸ்கேன் செய்தால் அந்த மருந்தின் பக்க விளைவுகளின் விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்றும், அனைத்து மாநிலங்களிலும் மருந்தகங்களில் QR குறியீடு மற்றும் உதவி எண்களை காட்சிப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. காவலர் குடியிருப்புகளை குத்தகைக்கும் மேல் வாடகைக்கும் விடுவதாக போலீசார் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளதால் மாநிலம் முழுவதும் குடியிருப்புகளில் ஆய்வு நடைபெற்றது. தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகம் வாயிலாக ஆயுதப்படை காவலர்கள், SI-க்கள், இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் DSP-களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு வீடுகள் ஒதுக்கப்படுகின்றன. இதற்கு ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு பதிவு மூப்பு அடிப்படையில் குறைந்த வாடகைக்கு வீடுகள் வழங்கப்படுகின்றன. கணவன், மனைவி இருவருமே காவல்துறையில் இருந்தால் அவர்களுக்கு வீடு ஒதுக்குவதில் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. உங்கள் சொந்த இல்லம் திட்டத்திலும் வீடுகள் கட்டித்தரப்படுகின்றன. இதுவரை உங்கள் சொந்த இல்லம் திட்டத்தில் 4991 வீடுகள், 54,445 காவலர் வாடகை குடியிருப்புகள் கட்டப்பட்டு போலீசார் மற்றும் அதிகாரிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. காவலர் குடியிருப்புகளில் அரசியல்வாதிகள் மற்றும் உயர் அதிகாரிகளின் சிபாரிசு வாயிலாக சீனியாரிட்டி பட்டியலை ஓவர்டேக் செய்து போலீசார் மற்றும் அதிகாரிகள் வீடு ஒதுக்கீடு பெற்று வருகின்றனர். ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பித்து வீடு கிடைக்காமல் பல ஆயிரம் போலீசார் காத்து கிடக்கும் நிலையில் காவலர் குடியிருப்புகளில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீடுகளை போலீசார் மற்றும் அதிகாரிகள் சிலர் வாடகைக்கும் குத்தகைக்கும் விடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் மாநிலம் முழுவதும் காவலர் குடியிருப்புகளில் வீடு ஒதுக்கீடு பெற்றவர்கள் வசிக்கின்றனரா என்ற ஆய்வு நடைபெற்று வருகிறது. வங்கக்கடலில் இலங்கை அருகே நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று காலை தித்வா புயலாக வலுவடைந்தது. இது நாளை மறுநாள் சென்னையை நெருங்க வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் வரைவு வழிகாட்டு விதிமுறைகளை பார்க்கும்போது ரோட் ஷோக்களுக்கு அனுமதி பெறுவது என்பது தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டிய நிலை போல உள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும், ஏராளமானோர் கூடுவதை கட்டுப்படுத்தவும் அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோ மற்றும் பொதுக்கூட்டங்களுக்கு நிலையான வழிகாட்டு விதிமுறைகளை வகுக்க கோரியும் தூத்துக்குடியைச் சேர்ந்த திருக்குமரன், தேசிய மக்கள் சக்தி கட்சி மற்றும் தாவேக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குகள் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது நிலையான வழிகாட்டு விதிமுறைகளின் வரைவு தமிழக அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா, நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்போது அதிமுக, தாவேக மற்றும் தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் நிலையான வழிகாட்டு விதிமுறைகள் தொடர்பாக எங்கள் கட்சிகள் சார்பில் ஆலோசனைகள் அளிக்கப்பட்டன. ஆனால் விதிமுறைகளை வகுக்கும் முன் எங்களை அரசு கலந்து ஆலோசிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. தாவேக தரப்பில் அனுமதிக்கப்பட்ட இடங்களின் விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அந்த இடங்களில் எத்தனை பேர் நிற்கலாம், எத்தனை பேர் அமரலாம் என்ற விவரங்களையும் தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. தமிழக அரசு தரப்பில் அனைத்து கட்சிகளின் ஆலோசனைக்கு பிறகே இந்த வழிகாட்டு விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தமிழக அரசின் வரைவு வழிகாட்டு விதிமுறைகளை பார்க்கும்போது ரோட் ஷோக்களுக்கு அனுமதி பெறுவது என்பது தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டிய நிலை போல உள்ளது. விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதா ஏற்கப்பட்டதா என முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும். ஒவ்வொரு பிரிவும் எதிர்த்து வழக்கு தொடரும் வகையில் உள்ளது என கருத்து தெரிவித்த நீதிபதிகள் விசாரணையை தள்ளி வைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.